இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனை பற்றி பார்க்க போகிறோம். சார் எனக்கு அல்ட்ராசவுண்ட் டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் எப்படி எடுக்கணும்? சாப்பிட்டு எடுக்கணுமா? சாப்பிடாம எடுக்கணுமா? அப்புறம் என் குழந்தைக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. என் குழந்தைக்கு ஸ்கேன் எடுக்கலாமா? 2 வயசு தான் ஆகுது, 1 வயசு தான் ஆகுது. இப்போ அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறதுனால எதனா பாதிப்பு இருக்குமா? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் சார். நான் இது வரைக்கும் 6 வாட்டி ஸ்கேன் எடுத்துட்டேன், 7 வாட்டி ஸ்கேன் எடுத்துட்டேன். இந்த ஸ்கேன் எடுக்கிறதுனால என் உள்ளே இருக்க குழந்தைக்கு எதனா பிரச்சனை வருமான்ட்டு நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் இருக்கும். அவங்க வீட்டு பெரியவங்களே சொல்லுவாங்க, ஏன் அடிக்கடி ஸ்கேன் எடுக்கிற? ஸ்கேன் எடுக்கிறதுனால குழந்தையோட வளர்ச்சி எதனா ஆக போகுதுன்னு. நீங்கள் எத்தனை தடவை ஸ்கேன் எடுத்தாலும் அல்ட்ராசவுண்ட் மூலமாக உங்களுக்கு மெயினாக எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஏன்னா அல்ட்ராசவுண்ட் வந்து ரேடியேஷன் கிடையாது, கதிர்வீச்சு கிடையாது. இது வந்து நம்ம சவுண்ட் வேவ்ஸ் மூலமாக நம்ம உள்ளே இருக்க ஆர்கன்ஸையும் குழந்தையும் நம்ம வந்து அல்ட்ராசவுண்டில் இமேஜிங்காக நம்ம பார்க்க போகிறோம். அல்ட்ராசவுண்ட் யார் யாருக்கெல்லாம் எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஒரு வயிறு வலி பிரச்சனை இருக்குது, கிட்னியில் முன்னாடி கல் இருந்தது, நம்மளுக்கு திருப்பி கிட்னியில் கல் இருக்கா, கல் தொந்தரவு, கல் வந்து கிட்னிக்குள்ளே தான் இருக்கா, இல்லை கீழே யுரேட்டரில் இருக்கா, இல்லைனா நம்மளுக்கு வந்து யூரின் பையில் இருக்கா, அதை பார்த்துக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பீரியட் சரியாக வரல, அதனால் நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கா, நிறைய பேர் நீர்க்கட்டி பிரச்சனையால் பாதிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை எப்படி இருக்குது, நீர்க்கட்டி எப்படி இருக்குன்னு அதை பார்க்கறதுக்காக எடுக்கலாம். எனக்கு தைராய்டு தொந்தரவு இருக்குது சார், தைராய்டில் எதனா ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னும் போது நம்ம தைராய்டு ஸ்கேன் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டிக்காக வந்து ஆண்களில் வந்து அவங்களோட ஸ்க்ராட்டம் எப்படி இருக்குது, ஸ்க்ராட்டல் டாப்ளர் எப்படி இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஸ்க்ராட்டல் டாப்ளர் எடுக்கலாம். அதே மாதிரி ரத்த ஓட்டம் டெஸ்ட் எப்படி நம்ம பார்க்க முடியும், கையிலையும் கால்லையும் ரத்த ஓட்ட குறைபாடு இருக்குது, எனக்கு கால் வீக்காக இருக்குன்னு வரவங்களுக்கு நம்ம வீனஸ் டாப்ளர், ஆர்ட்ரியல் டாப்ளர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கர்ப்பப்பை காலத்தில் குழந்தை வந்து கர்ப்பப்பையில் இம்ப்ளான்ட் ஆகிற காலத்துலேருந்து குழந்தை பெருசாக ஆகி க்ரோத் ஸ்கேன்ஸ் வரைக்கும் நம்ம அல்ட்ராசவுண்ட் எடுத்து குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு யூஸ்வலாக வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு மாஸ்டர் செக்கப் எடுக்க சொல்கிறாங்க, அதில் அல்ட்ராசவுண்ட் எடுக்க சொல்கிறாங்கன்னா நம்ம காமனாக நம்ம லிவரோ கிட்னியோ ஆர்கன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த அல்ட்ராசவுண்ட். இதனால் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லையா, நம்மளுக்கு வந்து இதனால் எதனா ஒரு ரேடியேஷன் தொந்தரவும் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் அல்ட்ராசவுண்ட் எடுக்கலாம். அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது.